டின்னருக்கு சப்பாத்தி பூரி ரெடி பண்ண போகிறீங்களா? அப்போ இந்த ராஜ்மா கிரேவி பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அரை கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்து வாட்டரில் சோக் பண்ணி 4 hours வச்சுருந்தேன். இந்த அளவு வந்துடும். அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 துண்டு அளவு பட்டை ஆட் பண்ணி 5 விசில் வச்சு எடுத்துருங்க. ஒரு கரண்டி அளவு ராஜ்மா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 துண்டு அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய சைஸ் தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே அரை ஸ்பூன் அளவு சால்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நம்ம வேக வச்சிருந்த ராஜ்மா பருப்பு, அதுக்கப்புறம் ராஜ்மா வேக வச்சிருந்த வாட்டரையுமே நம்ம கீழே ஊற்றாமல் இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ராஜ்மா அரைச்சி வச்சுருந்தோம்ல ஜாரில், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரை துண்டு அளவு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 15 minutes வச்சுருந்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான ராஜ்மா குருமா